அட 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 கோயிலுக்கு பெரிய மனுஷங்களாம் வந்திருக்கீங்க போல இருக்கு. எப்படி இருக்க ராமச்சந்திரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மச்சான். நீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. பெரிய மனுஷன் ஆவோம், பெரிய குடும்பஸ்தன் ஆவோம், எப்படி வாழணும்ங்கிறதுக்கு உதாரணமே நீதான்பா. நிஜமாதான்பா சொல்றேன். 3 பிள்ளைகளுக்கும் ஒரே வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தாலும் அதுல 2 பேரு சேர்ந்து வாழாம வாழா வெட்டியா இருக்காங்களாமே. அட கேள்விப்பட்டேன்பா, அது நிஜம்தானா? மாமா எங்க நின்னு என்ன பேசுறீங்க? என்ன வள்ளி, கோவமா? நிஜத்தை தானே சொல்றேன். உன் வீட்டுல என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள டிவி செய்தி மாதிரி பரவில கிடக்கு. மூத்தவனாவது பரவாயில்ல, ஓ 2வது பையனுக்கு 2 பொண்டாட்டியாம்ல. நம்ம ஊரு பிள்ளைய கெடுத்துவிட்டு மேற்கொண்டு இன்னொரு பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டியிருக்கானாம்ல. ஆனா உன் மனதைரியம் யாருக்கும் வராது ராமச்சந்திரா. உன் மகன் 2 பொண்டாட்டிய கட்டினாலும் 2 பேத்தையும் ஒரே வீட்டுல வாழ வச்சிருக்க பாரு. அகப்பண்ணா அப்படி தாயா இருக்கணும். ஏங்க, எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தா உங்களுக்கு என்னங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அடடடடடட, இவன் சின்னவன் தானே, அப்படியே துடுக்கா உன்னே மாதிரியே இருக்கானே ராமச்சந்திரா. நீ தானே வேற மாப்பிள்ளைக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டினதே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சிவாஜி கணேசன் பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டுக்கு உங்க குடும்பம் தாயா பொருத்தமா இருக்கு. இப்ப என்ன நீ பேசிட்டு இருக்க? அவர் நம்ம கோயிலுக்கு பங்காளியா? இருக்கட்டும், அதுக்காக நெசத்தை பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யோ பூசாரி, இப்பவே சொல்லிட்டேன், வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கோயில்ல இருக்க தல காரியத்துக்கு இவங்களை முன்னாடி நிக்க வச்சு செய்யணும்னு நினைச்சா பெரிய கலவரமாயிரும், பாத்துக்க. இந்த வருஷம் கோயில் கொடையில அம்மன் யார முடிவு பண்ணுதோ அந்த குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதைன்னு பேசி முடிவு பண்ணணும். உங்க குடும்பத்துக்கெல்லாம் அந்த தகுதி கிடைக்க வாய்ப்பு இல்ல. நம்ம இங்க போலாமா? வா. ஏப்பா இப்படி தேடு மாதிரி கொட்டுற? அவன் நம்மள ஒருத்தன் இல்லையா? யோ, இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அவங்க குடும்பத்துல இருக்கிறத தானே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு குடும்பம் நம்ம ஊர்ல இருந்தா நீ முதல் மரியாதை பண்ணுவியா? பணம் இருக்குன்றதுக்காக எல்லாரையும் முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினைக்காத. அது கோவிலுக்கே அவமானமா போயிரும். கார்த்தி, இந்தா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் சார். போதிக்குது போதுமா? வள்ளி, ஏறு வள்ளி. நான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கே ஒரு மாமரம், நம்ம சின்ன வயசுல நட்டது. அதுல இருந்து பறிச்சதுதான். சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? மரத்துல இருந்து நேரா பறிச்சு சாப்பிடுற பழத்துக்கு ஒரு தனி ருசிதான் இல்ல வள்ளி? ஆமாண்ணா, பின்ன இல்லையா? நம்ம இருக்கிற ஊர்ல இப்ப இந்த மாதிரி எல்லாம் எங்க கிடைக்குது சொல்லு? சின்ன வயசுலலாம் நான் அந்த மரத்திலேயே தான் கிடப்பேன். அணிலும் நானும் தின்னதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாத்துக்கும். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நிறைய குரங்கு சேட்டையை பண்ணிருப்பேன்னு. சேட்டையெல்லாம் இல்ல வீரா, அவன் நிஜமாவே குரங்குட்டிதான். மரம் செவருன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். ஏ மாமா, நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்ல தானா? ஆமாம்மா. அப்போ நாங்க கூட்டு குடும்பம், எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம். அப்பா பெரியப்பா எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பங்கு பிரிக்கும் போது இந்த வீடு எங்களுக்கு வந்துருச்சு.
ஊர்ல பாரம்பரியமா வாழ்ந்த குடும்பம்னு பேரு. ஆனா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே முன்னேறி இருக்கோம். என் சொந்தத்துல என் பங்காளி வகையில இன்னைக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை. எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உழைப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற குணமும் தான். எனக்கு ஒரு பிரச்சனைனா என் பெரியப்பா பசங்க வந்து நிப்பாங்க, உடனே சித்தப்பா பசங்களும் வந்து நிப்பாங்க. அதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிப்பேன். காசு பணத்தை விட இந்த மாதிரி சொந்தங்கள் கூட இருந்தா நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது. என் குடும்பமும் அதே மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். நான் என்னன்னா நீ உன் நல்ல மனசுக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருப்பாங்க.